அனைவருக்கும் காலை வணக்கம். இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, பிறரில் பாடம் கற்போம். அன்பு, நம்பிக்கை, தியாகம், மன்னிப்பு இவைகள்தான் நம் வாழ்வை வளர்க்கின்றன. குறைகளை குறைகளோடு பார்த்தால் குறைகள் வாழ்வை நிறைவுபடுத்தாது. குறைகளை நிறைவோடு பார்த்தால் குறை செய்பவர்களும் அந்த தன்னுடைய வாழ்வை நிறைவாக்க முயற்சி செய்வார்கள். ஆம், வால்ட் பிஸ்டன் என்ற ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய நண்பர்களோடு சுற்றுலா செல்கின்றார். எல்லாரும் டூர் போற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களும் டூர் போறாங்க. அப்படி டூர் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா டூர் போயிட்டு அவங்க களைப்போடு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் களைப்போடு இருக்கிறத பார்த்த அந்த வால்ட் பிஸ்டன்கிறவர் என்ன செய்யறாரு, ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. ரூம் எடுத்து தங்கி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. எப்படி தூங்குறாங்க? கொரட்டை விட்டு தூங்குறாங்க. கொரட்டை விட்டு தூங்குனோன்னா வால்ட் பிஸ்டனுக்கு தூக்கம் வரல. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. தன்னுடைய ரெக்கார்டை எடுக்கிறாரு. எல்லாரும் கொரட்டை விடுறத அப்படியே ரெக்கார்ட் செய்யறாரு. அந்த கொரட்டைய ரெக்கார்ட் செஞ்சுட்டு மறுநாள் அவர் வெளியில வரும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கொரட்டை விட்ட அந்த ரெக்கார்டை வச்சு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு அவரு அந்த கொரட்டையவே என்ன பண்றாரு, இசையமைக்கிறாரு. அதையே ஒரு பாட்டாக்கி பாட்டுக்கு அதை ஒரு இசையா பயன்படுத்துறாரு. அந்த மியூசிக்கை அந்த மியூசிக்கு அந்த ஹாலிவுட் படத்துல செம்ம ஹிட் ஆகுது. எல்லா மக்களுக்கும் போய் சேருது. அப்படி போய் சேரும் போது இந்த குறிப்பிட்ட அந்த ஹாலிவுட் படத்துல இருக்கிற இந்த பாட்டுக்கு மட்டும் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆஸ்கார் விருது கிடைக்குது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார், தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார் அப்படின்னு இன்னைக்கு இயேசு நம்முடைய நற்செய்தியில சொல்லி இருக்கிறார். அப்ப நாம இங்க பாடம் கற்க முயற்சி செய்வோம், சிந்திக்க முயற்சி செய்வோம். வால்ட் பிஸ்டன் தன்னுடைய நண்பர்களுடைய குறைகளை நிறைவோடு பார்த்தார். அந்த நிறைவோடு பார்த்ததின் பயன் அவருக்கு கிடைத்தது ஒரு ஆஸ்கார் விருது. நமக்கும் ஆண்டவர் இப்படி ஒரு ஆஸ்கார் விருதையும் நம்முடைய வாழ்வில் ஏற்பாடு செய்திருப்பார். ஆதலால் மற்றவர்களை நாம் குறைகளை குறையோடு பார்க்கிறோமா, குறைகளை நிறைவோடு பார்க்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம் இத்தவ காலத்தில்.